கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் பொது கழிப்பறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது. இங்கு பொது கழிப்பறை இல்லாததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதன் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் கோவை நகரம் மாநகர அந்தஸ்துடன் உள்ளது. இங்கு 7 நகராட்சிகள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள், 33 பேரூராட்சிகள் உள்ளன. இதில் கடந்த 20 ஆண்டுகளில் ஊரக பகுதிகளில் மட்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மொத்தமாக 485 பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கோவை ஊரக பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கழிப்பிட கட்டுமான செலவுகள் ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கும் தோராயமாக 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை செலவிடப்பட்டுள்ளது. இது மக்களின் பயன்பாட்டிற்கும் கழிப்பறைகளின் எண்ணிக்கையின்படி மாறுபடுகிறது. கோவை மாநகராட்சியில் உள்ள பொது கழிப்பறைகளை பராமரிக்க மொத்தமாக 1608 தூய்மை காவலர்கள் மற்றும் 496 தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாநகராட்சியில் மண்டலம் வாரியாக 5 மண்டலங்களில் மொத்தம் 78 பொது கழிப்பிடங்கள் உள்ளன. ஒவ்வொரு கழிப்பிடத்திலும் 2 பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 நகராட்சிகள், 7 பேரூராட்சிகள் மற்றும் 35 ஊராட்சிகள் உள்ளன. குன்னூர், கூடலூர், கோத்தகிரி உள்ளிட்ட நகராட்சிகளில் கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் தற்போது தனியாருக்கு ஒப்பந்தம் மூலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட அரசு தாவரவியல் பூங்கா, மரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பணிகள் கடந்த 1 வருடமாக நிறைவடையாமல் உள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். புதிதாக கட்டப்பட்டும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கும் கழிப்பிடங்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. அதற்காக திட்டமிடல் மட்டுமல்ல, பராமரிப்பும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்த்.